ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ் குமார். ப்ரீவியஸ் வீடியோவில் கால் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் புட் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். புட் ஆப்ஷன் செல்லிங்கை நம்ம புட் ஆப்ஷன் ரைட்டிங்னு சொல்லலாம், இல்லை புட் ஆப்ஷன் ஷார்ட்டிங்னு சொல்லலாம். இதில் புட் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் செல் பண்ணுவோம், செகண்ட் ஸ்கோர் ஆஃப் பண்ணுவோம், அதாவது பை பண்ணுவோம். நார்மலாக மார்க்கெட் மேலே போனாலோ இல்லை சைட்வேலேயே இருந்தாலோ புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் கம்மியாகிட்டே போகும். அப்போ ஸ்கோர் ஆஃப் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, புட் ஆப்ஷன் செல் பண்ணால் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் எப்படி வருங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் பார்த்த சேம் XYZ ஸ்டாக்ஸ் அண்டர்லைங் பிரைஸ் 105ல இருக்குன்னு வச்சுக்குவோம். உங்கள் ப்ரிடிக்ஷன் படி மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா சைட்வேலேயே இந்த எக்ஸ்பைரிக்கு வர முடிஞ்சிரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்தி மணி, அத்தி மணி, ஓடிஎம் எதில் வேணாலும் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி செல் பண்ண முடியும். பட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணால் ரிஸ்க் ரிவார்ட் பேலன்ஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால டைம் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய அத்தி மணி ஸ்ட்ரைக் 1000 PE சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். 1000 PEயோட ப்ரீமியம் 25 rupeesல ட்ரேட் ஆகுதுனாலும் கால் ஆப்ஷன்ல சொன்ன மாதிரியே உங்ககிட்ட மார்ஜின் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1.5 lakhs ஆச்சும் இருக்கணும். அப்பதான் உங்களால ஒரு லாட் 1000 PE செல் பண்ண முடியும். மார்ஜின் 1.5 lakhs தேவைப்படுங்கிற இடத்துலையும் 50,000 இருந்தாலே ட்ரேட் பண்ண உங்களால முடியும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோல கவர் பண்ணியிருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினாரியோவை பார்க்கலாம். நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே பிரைஸ் எக்ஸ்பைரி டே அப்போ 1005லேருந்து அப் ட்ரெண்ட்ல போய் எக்ஸாம்பிளுக்கு 1100ல போய் முடிஞ்சிருக்குதுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரீமியமும் ப்ராஃபிட்டா வரும். அதாவது 25 rupees into 1 lot 500 quantity is equal to 12,500 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். கால் ஆப்ஷன்ல சொன்ன மாதிரியே ஆப்ஷன் செல்லரா இருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தா லிமிடெட் தான். ஈவன் பிரைஸ் 500 பாயிண்ட்ஸ் மேல போய் 1500லயே முடிஞ்சா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதே 12,500 தான் வரும். செகண்ட் சினாரியோ, பிரைஸ் மேலையும் கீழையும் ஒரு சின்ன மூமெண்ட்லயே மூவ் ஆகி லாஸ்ட் எக்ஸ்பைரி டேல 1000லயே முடிஞ்சா டைம் வேல்யூ ஃபுல்லா ஃபேட் ஆகி 25 rupeesல இருந்து பிரீமியம் 0க்கு வந்துடும். ஸோ அப்பவும் உங்களுக்கு ஃபுல் பிரீமியம் ப்ராஃபிட்டா வந்துடும். ஒரு லாட்டுக்கு 25 into 500 குவான்டிட்டினா 12,500 rupees ஃபுல் ப்ராஃபிட்டா வந்துடும். தேர்ட் சினாரியோ, பிரைஸ் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா போய் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 900ல முடிஞ்சா 1000 PEல இருந்து 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கிறதுனால பிரீமியம் 25 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ -100 பாயிண்ட்ஸ் பிளஸ் 25 பாயிண்ட்ஸ்னா -75 பாயிண்ட்ஸ் லாஸா வரும். ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டினா 37,500 rupees உங்களுக்கு லாஸா வரும். இதுவே 800ல போய் முடிஞ்சா 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். 25 பாயிண்ட்ஸ் பிரீமியம் வரதுனால 175 பாயிண்ட்ஸ் இன்டு 500 குவான்டிட்டினா 87,500 rupees உங்களுக்கு லாஸா வரும். பிரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டிராப் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்லிமிட்டடா நம்ம புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறதுனால லாஸ் வரும். பட் அகெயின்ஸ்டா மூவ் ஆனாலும் கால் ஆப்ஷன்ல சொன்ன மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. பட் புட் ஆப்ஷன் பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. புட் ஆப்ஷன் பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு புட் ஸ்பாட் ஸ்ட்ரைக் மைனஸ் புட் பிரீமியம். இங்க புட் ஸ்பாட் ஸ்ட்ரைக்ங்கிறது 1000 PE, பிரீமியம் 25, ஸோ 1000 minus 25 equal to 975 தான் இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு அகெயின்ஸ்டா பிரைஸ் மூவ் ஆனாலும் 1005ல இருந்து கீழே ஒரு 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகி 975 தாண்டலைன்னா லாஸ் வராது. ஒருவேளை 980ல முடியுதுன்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு அகெயின்ஸ்டா 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. பட் பிரீமியம் நீங்க ரிசீவ் பண்ணது 25 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டில் 5 பாயிண்ட்ஸ் 500 குவான்டிட்டிக்கு 2,500 rupees ப்ராஃபிட்டாக தான் முடியும். இந்த புட் ஆப்ஷனை எப்படி செல் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத ஷார்ட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ தான் மேலே பாப் அவுட் ஆகுது. அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்க முடியும். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும்
ஆப்ஷன் பையிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங்கில் மார்ஜின் அதிகமாக தேவைப்படுது, ப்ராஃபிட் லிமிட்டட் தான், லாஸும் வந்தாலும் அன்லிமிட்டடாக ஆகுது. இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஆப்ஷன் செல்லிங்கில் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற 3 சினாரியோவில் 85% ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்கு. பட் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு 15% தான் சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பையிங்கிறது எதிர்நீச்சல் அடிச்சு டார்கெட்டை தொடுற மாதிரி, டைம் வேல்யூக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. பட் ஆப்ஷன் செல்லிங்கிறது ஸ்விம்மிங் அலாங் வித் டைடு. டைம் வேல்யூ உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆனாலும் கூட லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிய அதிக சான்சஸ் இருக்கு. பட் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி உங்களால் ஆப்ஷன் பையிங்லையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற லாங் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் எஃப்என்ஓ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி போல ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறதுனால பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டெல்டா, தீட்டா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரே ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 41,300 PE புட் ஆப்ஷனை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட எல்டிபியில் கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்கிற செல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்கே நீங்கள் செல் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவையோ இங்கேயே டிஸ்பிளே ஆகும். செல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.